அல்லேலூயா. வாசிங்க ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்ப இன்னைக்கு கர்த்தர் வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை செய்ய போகிறார். அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற வசனத்தின்படி வருகிற புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்க போகிறது. அதில் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று கேட்டால், அதாவது ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால், ஈசாக்கை அவர் ஒரு தொழில் பண்ணுறவர், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர். அவர் விதைச்சார், அறுவடையை பார்த்தாரு, கிணறு தோண்டினார், தண்ணி வந்துச்சு, நல்லா சம்பாதிச்சார், தேவன் ஞானத்தை கொடுத்தாரு. ஈசாக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, திருப்பி வாசிங்க 12:13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போது பலன் உங்களுக்கு அந்த வருஷம் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈசாக்கு செய்தது எல்லாமே வாய்த்தது. இந்த நாளிலே ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஈசாக்கு என்னென்ன பண்ணார், ஈசாக்கு என்ன செஞ்சார், அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதன்படி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஈசாக்கு வர விருத்தி அடைந்தார், செல்வந்தராக மாறினார், உயர்ந்தார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வாசி இங்கே ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இப்ப கவனிங்க, ஈசாக்கு அவர் ஜெபிக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லாமல் காலையிலையும் ஜெபிப்பார், மத்தியானமும் ஜெபிப்பார், சாயங்காலத்தில் ஜெபிப்பார். குறிப்பாக யாருமே சாயங்காலத்தில் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியாது, மாலை வேலையில் ஜெபிக்கிறது பார்க்க முடியாது. ஒரு சில பேர் அதிகமாக காலையில் துதிப்பாங்க, காலையில் ஜெபிப்பாங்க, மாலையில் நைட்டு படுக்கும்போது ஜெபிப்பாங்க, துதிப்பாங்க. ஆனால் ஈவினிங் மாலை வேலையில் யாருமே துதிக்கிறத ஜெபிக்கிறத பார்க்க முடியாது. அப்படி என்றால் இப்போ தேவன் பரத்திலிருந்து யாராவது எங்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பார். எப்போ பார்ப்பாருன்னா காலையில் பார்ப்பார். ரெண்டாவது இன்னொரு வேளையில் யாருமே கேட்காத நேரத்தில் யார் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்பார். இந்த ஈசாக்கு மாலை வேலையில் என்ன பண்ணார், தியானம் பண்ணார். அப்போ இந்த தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், தியானத்துக்கு பின்னால் ஒரு அற்புதம் இருக்கிறது, தியானத்துக்கு பின்னால் ஒரு அதிசயம் இருக்கிறது, தியானத்துக்கு பின்னால் ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அப்போ தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டு, அப்படியே கண்ணை மூடிட்டு சமணங்கள் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணுறது, அது அர்த்தம் நீங்கள் நினைக்காதீங்க. அது அர்த்தமாக இருந்தாலும் அது அர்த்தம் வேறு. தியானம் பண்ணுவது என்று கேட்டால் ஜெப தியானம். எப்படி என்றால், ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு உடனே அற்புதம் நடக்க வேண்டுமென்றால், உங்களுக்கு உடனே அதிசயம் நடக்க வேண்டுமென்றால், நீங்கள் கேட்ட காரியம் உடனே உங்களை தேடி வர வேண்டுமென்றால், அதாவது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குற காரியம் வெளிநாடாக இருக்கலாம், கேட்குற காரியம் வெளி தேசமாக இருக்கலாம், அந்த தேசத்திலிருந்து உங்களை தேடி வரும். எப்படி ஈசாக்கு ரெபெக்கால் என்ன பண்ணாங்க, தேடி என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தில் என்ன செஞ்சாங்க, தேடி ஈசாக்கிட்ட வந்தாங்களோ, அதே போல் ஈசாக்கு வந்தது போல், அதாவது தன் தாயின் இறந்ததை மறந்து அந்த ரெபெக்கால் வந்த உடனேயே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன என்று கேட்டால், அப்போ தியானம் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை உங்களை தேடி என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போ வாசிங்க யோபு 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை ஜெப தியானத்தை என்ன செஞ்சார், ஏறெடுக்கணும். அப்படி என்று கேட்டால், தியானத்துக்கு முன்னால ஜெபம், ஜெபத்துக்கு பின்னால தியானம். அப்படின்னா ஜெப தியானத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தரை மையப்படுத்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும்.
அதற்கு பிற்பாடு நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். எப்படி என்று கேட்டால், இப்போது எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கேட்குறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் பைபிளில் வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதை குறித்து ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அதை குறித்து உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தையில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் அதை குறித்து நீங்கள் மெடிடேட் பண்ண வேண்டும். அதை குறித்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். அது தியானம் பண்ணி முடித்த உடனே பார்த்துக்கொள்ளுங்க, அந்த காரியம் உங்களை தேடி வரும். பார்த்துக்கொள்ளுங்க. சில பேர் ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் எந்திரிக்கக்கூடாது. எந்திரிச்சிட்டு நீங்கள் கேட்ட காரியத்தில் பைபிளில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது, என்ன சம்பவம் நடந்திருக்கிறது. இப்போது நீங்கள் உங்களுக்கு கண்ணு வலி எடுத்துக்கொண்டு இருக்கிறது, கண்ணில் ஒரு பாதிப்பு வந்துருச்சு, கண்ணு வலி நிற்கலை அப்படின்னா, ஆண்டவரே என் கண் பகுதியில் பலவீனம் இருக்கிறது, எனக்கு கண்ணு சரியாக தெரியல, இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொல்லிட்டாரு, நான் எப்படி சரி பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான தேவைகள் எனக்கு இல்லை, இந்த கண் பகுதியில் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு கண்ணுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் கண்ணை நீங்கள் குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி கண்ணுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, மோசே என் கண்ணு 120 வரை பழுதாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, அதே போல் எனக்கு நீங்கள் கண்ணில் சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த கண் சம்பந்தப்பட்டவர்கள் வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பரிதிமை பிறவிக்குருடன் அவன் எப்படி பார்வை அடைஞ்சான் அப்படிங்கிற சம்பவத்தை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்து அதை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்போது 2 குருடர்கள் ஏசப்பட்ட வர்றாங்க. ஏசப்பட்ட வரும்போது அவர் ஏசப்பா சொல்கிறார், கீழே எச்சி தூப்புறாரு, மண்ணை குலைக்கிறாரு, கொலைக்கு கண்ணை தடவுறாரு, தடவிடி சீலாங்குளத்தில் போய் கழுவுங்க அப்படிங்கிறாரு, பார்வை அடைகிறார்கள். அப்போ இந்த சம்பவத்தை கண்ணுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது, கண்ணுக்கு ஜெபித்து விட்டு நீங்கள் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அதை குறித்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டும். அதை குறித்து கண்ணை மூடிக்கொண்டு எந்த வேறு சிந்தனைக்கு போகாமல் அந்த பரிதிமை பெரிய குருடனுடைய அந்த சம்பவத்தை முன்னால் கொண்டு வர வேண்டும். அது எப்படி கொண்டு வர வேண்டும்? அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும்போது அநேக பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் காதலை கேட்கிறது, அநேகர் நடந்து போவது காதலை கேட்கிறது. அவன் கேட்குறான், என்ன நடந்து போகிறாங்க, என்ன சத்தம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இயேசு போகிறாரு, இயேசு போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், சத்தமாக கூப்பிட்றான். சத்தமாக கூப்பிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிறவன் கத்தாதன்னு சொல்கிறாங்க. உடனே மேலும் அதிகமாக கத்துறவனே ஏசப்பாக்கு அந்த சத்தம் கேட்குது. கேட்டவுடனே ஏசப்பா அவனை கூப்பிடுங்கிறாரு. கூப்பிட்டோன்னு அவன் போகிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்வை அடைய வேண்டும் சொல்கிறான். உடனே பார்வை அடைகிறான். அவன் கையில் மேலே போட்டிருந்த போர்வை கம்பெல்லாம் தூக்கி போட்டு போகிறான். இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யலாம், 10 நிமிஷம் தியானம் பண்ணலாம், அல்லது கால் நேரம் தியானம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த மாதிரி பரிதிமை பெரியவர்களுக்கு பார்வை கொடுத்த தெய்வமே, ஆண்டவரே ஏன் கண்ணுக்கு பார்வை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த ஜெப தியானத்தை நீங்கள் என்ன செய்யலாம், முடிக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு திருமண காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அப்போ திருமண காரியத்துக்கு இந்த ஈசாக்கு ரெபெக்கால கொடுக்கலாம். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பொண்ணு பார்க்க அனுப்புகிறாரு எலிசரை, அந்த சம்பவத்தை கொண்டு வந்து நினைக்கலாம். அல்லது கற்பந்தன் கணிக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, உடனே என்ன செய்யலாம், அண்ணாலம்மாவை நீங்கள் கொண்டு வரலாம். குழந்தை இல்லாத காரியத்தை அண்ணாலம்மா எப்படி ஜெபிச்சாங்க, அண்ணாலம்மா ஆலயத்தை அந்த சம்பவத்தை கொண்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்கிறீர்கள் என்றால், அந்த கடன் பிரச்சனைக்கு மாவு சட்டியில் எண்ணெய் மாவு குறையில் எண்ணெயை விற்று கரநாடைக்கு உதவி செஞ்சார், மீன் வாயில் பணத்தை வர வச்சு உதவி செஞ்சார், இந்த சம்பவத்தை நீங்கள் கொண்டு வரலாம். இப்படி நீங்கள் ஜெபித்து விட்டு அந்த சம்பவத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்து என்ன செய்யணும், தியானிக்கணும். பலவீனமாக இருக்கிற இடத்துல எத்தனையோ பேத்துக்கு சுகத்தை கொடுத்து அந்த காரியத்தை நீங்கள் கொண்டு வரும்போது, அதை தியானம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில். ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பைபிள் இருக்கிற அந்த சம்பவங்களை கொண்டு வரணும். அந்த சம்பவங்களை கொண்டு வந்து 10 நிமிடம் அமைதியாக இருக்கணும். இந்த அமைதிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் ரேமா உங்களுக்கு வெளிப்படும். உடனே உங்களுக்கு என்ன செய்யும், அற்புதம் நடக்கும். இதைத்தான் ஈசாக்கு பண்ணார். இதுக்கு பேர் தான் ஜெப தியானம். யோபுல சொல்லப்பட்டிருக்குது ஜெப தியானம். 2வது அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அடுத்து அவர் தேவனோடு உறவாடுவது அதிகமாக பழக்கப்படுத்தி கொண்டார். தேவனோடு பேசுவது அதிகமாக பழக்கப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம், மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆனால் தேவனோடு அதிகமாக பேசுவதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டால் தேவன் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார், பேசுவார். ஒரு மனிதன்கிட்ட எப்படி கர்த்தர் பேசுகிறாரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி மனிதனுக்கு மனிதன் எப்படி பேசுகிறோம், அதே போல் கர்த்தர் நம்மோடையும் பேசுவார். பழைய ஏற்பாடு பக்தர்களை காட்டிலும் புதிய ஏற்பாடு பக்தர்கள் விசேஷமானவர்கள், பிள்ளைங்கிற அந்தஸ்து பெற்றவர்கள், கிருபையை பெற்றவர்கள், அழகாக பேசுவார். ஆபிரகாமோட பேசியிருக்கிறார், யாக்கோபோடு பேசியிருக்கிறார், ஈசாக்கோட பேசியிருக்கிறாரு, தாவீதோடு பேசியிருக்கிறாரு. அவர்களை காட்டிலும் நம்ம பேர் பெற்றவர்கள். அவர்கள் ஏசப்பா ரத்த சிந்தல். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு ரத்த சிந்திருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா பிள்ளைங்கிற அந்தஸ்து இருக்கிறது. அழகாக நீங்கள் அப்பாட்ட பேசலாம். எனக்கு இந்த வேலை சரியில்லை, எனக்கு இந்த தொழில் சரியில்லை, இந்த படிப்பு சரியில்லை, எனக்கு ஏன் இந்த நஷ்டம், இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ரீசன், என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறீங்க, என் மகனுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத குறித்து நீங்கள் ஏசப்பாட்ட அழகாக பேசலாம். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பதில் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அவர் பேசுகிற தெய்வம். ஈசாக்கோடு பேசினார். அவர் என்ன பண்ணார், ஈசாக்கு ஜெபிக்கிறார், மனைவிக்காக ஜெபிக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 25-21.
மலடியா இருந்த ஆ, தன் மனைவிக்காக ஆ, ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆ. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஆ. அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். அல்லேலூயா. முதல்ல வந்து தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, முதல் ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இவர் ஈசாக்கு மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது அதுக்கப்புறம் கற்பத்துக்கனியை கர்த்தர் கொடுக்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன என்று கேட்டால், இந்த நாட்களில் அநேக கணவன்மார்கள் வந்து என்ன செய்கிறது கிடையாது, மனைவிக்காக ஜெபிக்கிறது கிடையாது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. அப்போ இன்றைக்கி குடும்பத்தில் வந்து என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அதாவது ஒரு குடும்பம் இருந்தால் 4 பேர் இருக்கலாம். வந்து நம்ம குடும்பத்தில் யார்கிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்கணும். கணவன்கிட்ட குறை இருக்கா, மனைவிட்ட குறை இருக்கா, பிள்ளைகள்கிட்ட குறை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஈசாக்கு மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து நம்ம கணவன் எங்கேயோ பிறந்து வர்றான், மனைவி எங்கேயோ பிறந்து வருது. மனைவி உசிலம்பட்டி பக்கம் இருந்து வரும், கணவன் விருதுநரில் இருப்பான். அப்போ ஒன்றுமே தெரியாது. அப்போ அந்த ஆவி வேறு, அது வேறு ஆவியில் வளர்க்கப்பட்டிருக்கும், இவர் வேறு ஆவியில் வளர்ந்துருப்பார். அப்போ கொஞ்சம் குடும்பத்தில் ஏற்ற இருக்கும் செய்யும். அப்போ என்ன செய்யணும், மனைவிட்டு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, கணவன் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில் என் மனைவி இப்படி வெள்ளு விழுகிறா, எரிஞ்சு விழுகிறா, என்னை போடா வாடான்னு பேசுகிறா, மரியாதை கொடுக்க மாட்டா, ஆண்டவரே அவளுக்கு நல்ல புத்தி கொடுங்க, நல்ல ஞாபகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனைவிக்காக என்ன செய்யலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்னா ஜெபிக்கணும். இப்போ 2வது, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுகிறத ஒரு அனுபவத்துக்கு வரணும். வாசிங்க ஆதியாகமம் 26:3-5. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் என்ன செய்யி, வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். இப்ப ஈசாக்குக்கு கர்த்தர் பேசுறார். நான் இப்படி செய்ய போகிறேன், இந்த மாதிரி வைக்க போகிறேன், நீ என்ன செய்ய, இந்த இடத்த விட்டு என்ன செய்யாத, இந்த ஊரை விட்டு என்ன செய்யாத, நீ போகாத, இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டு அதன்படி செய்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி கர்த்தர் வந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி ஆசீர்வதிக்கும் போது ஈசாக்குக்கு ஒரு போராட்டம் வருகிறது, ஈசாக்குக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன என்று கேட்டால், இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரலாம், நீங்கள் செழிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். ஆனால் ஈசாக்குக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் எப்பெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அதுக்கு நிகராக ஒரு எதிர்ப்பு வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு நெருக்கம் வரும். நெருக்கம் இல்லாத மனிதன் கிடையாது. ஆனால் நெருக்கத்தை பெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஈசாக்கு ஆசீர்வதித்தா, அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. தாவீதை ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு ஒரு இப்போ இதாவது உதவும் பிரச்சனை வந்து கொடுத்தா இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம சம்பாதிப்போம், நம்ம நல்லா இருப்போம், ஆசீர்வாதம் இருப்போம், ஆனால் பிரச்சனைகள் உருவாகும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ பிரச்சனைகள் எப்படி உருவாச்சு, ஈசாக்குக்கு பெலிஸ்தர் மூலமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஈசாக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கிணறு தோண்டுவார். அந்த கிணறு தோண்டும் போது என்ன பண்ணுவாங்க, எதிராளி பெலிஸ்தர் வந்து அந்த கிணறை மூடி போட்டுருவாங்க. உடனே திருப்பி வேற இடத்துக்கு தோன்று அங்கே வந்துடுவாங்க. இப்படி அந்த ஈசாக்குக்கு ஒரே தலைவலி, ஒரே பிரச்சனை, என்ன செய்யணும் தெரியல. ஐயோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் இப்படி தொல்லை பண்ணுறாங்களே, இப்படி கஷ்டம் பண்ணுறாங்களே, ஒரே வாக்குவாதங்கள். ஈசாக்குக்கும் அவங்களுக்கும் ஒரே வாக்குவாதம், பெலிஸ்தர் வாக்குவாதம், பிரச்சனை பண்ண முடியல, ஆர்குமெண்ட் பண்ண முடியல, சண்டை, டெய்லி பிரச்சனை. இதுலேருந்து விடுதலை பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் வந்து கூட இருந்தனால அந்த பிரச்சனை சமாளிச்சார், பார்த்துக்கொள்ளுங்க ஈசாக்கு. புரியுதுங்களா? ஆனால் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்படி பிரச்சனை வரும் கேட்டீங்களா? வாசிங்க ஆதியாகமம் 26:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே, அப்ப ஈசாக்கு அணைய ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அணைய வேலைக்காரர்களும் இருந்தபடியால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அந்த ஈசாக்குடைய அப்பா சொத்தை கூட என்ன செய்றாங்க, புடுங்குறாங்க. ஈசாக்கு உடைய அப்பா ஆபிரகாம் வந்து அந்த கிணறு தோண்டதை அந்த கிணறு மூடி போடுறாங்க. யாரு? சம்பந்தம் இல்லாத வந்து மூடி போடுறான். சம்பந்தம் இல்லை வந்து பிரச்சனை, அவருடைய சொத்து மூடி போடுறான். அப்போ அதே போல இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாத மூலம் நமக்கு பிரச்சனை வரும், சம்பந்தம் இல்லாத மூலம் போராட்டம் வரும். ஆனால் ஈசாக்கு அந்த போராட்டத்தை முறியடித்தார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த போராட்டம் எப்படி வந்தது என்று கேட்டால் பெலிஸ்தர்கள் பொறாமை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு வருகிறது, ஒரு போராட்டம் வருதுன்னா எப்படி வரும், எந்த சூழ்நிலையில் வரும், எந்த வழியில் வரும் அப்படின்னு கேட்டால் பொறாமை மூலமாக வரும். அந்த பொறாமை என்பது அது ஒரு வகை ஆவி, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த பொறாமை ஆவி வந்து தான் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கும்.
ஒரு மனிதனுக்கு பொறாமை வந்துட்டா போதும், ஒரு பாடு சஞ்சலம் வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பொறாமையோடு பெலிஸ்தர்கள் வந்தார்கள், அவரோட ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, போராடுறாரு. ஆனால் கர்த்தர் அந்த எதிராளி என்ன பண்ணுறாங்க, இவனை என்னதான் மூடி போட்டாலும், என்னதான் இவன் சொத்தை பிடுங்கினாலும், இவன் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கானே, நம்ம என்னதான் அவன் சொத்தை வளர விடாமல் முடக்கி போட்டாலும், இவன் தோன்ற கிணறு மூடி போட்டாலும் திருப்பி வேற இடத்துல கிணறு தோன்றான், அதில் தண்ணி வருது, நம்ம தோன்ற தண்ணி வரலையே, அப்போ இவன் தோண்டும் தண்ணி வருது, அப்போ நம்மளுக்கு என்ன இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று அவன் உணரும்படி, அவன் என்னதான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், அவன் என்னதான் உங்களுக்கு நெருக்கம் கொடுத்தாலும், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது, நீங்க ஒரு வழி அடைபடும் போது கர்த்தர் உங்களுக்கு 7 வழியை திறந்து விட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிராளி என்பது கிடையாது, கிடையாதுன்னு நினைக்காது, எதிராளி இருப்பான். எப்போ நீங்க முன்னேறீங்களோ, எப்போ உயர்றீங்களோ, அப்போ கண்டிப்பா பொறாமை ஆவி வரும். இந்த பொறாமை ஆவி தான் உங்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வருகிறது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பொறாமாவி எப்படி வருகிறது, இந்த பொறாமாவியை ஒழித்து விட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், மற்ற காரியத்தில் இறங்கணும். 1 பேதுரு வாசிங்க 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயவு உண்டவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையை போல வளர வேண்டும் என்று சொல்றோம். அப்படி என்று கேட்டால், நாம் ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழித்தா தான் நம்ம முன்னேற முடியும். அழிக்க வேண்டிய காரியத்தை அழித்தா தான் முன்னேற முடியும். நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் பகுத்தறிந்து அறிந்து அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அப்புறம் தான் நீங்கள் வளர முடியும். ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீங்கள் துக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, இதை அழிக்கணும். சுத்தமாக புறங்குறுதலையும் பொறாமையும் என்ன செய்யணும், அழிக்கணும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆவி பொறாமாவி. அந்த பொறாமாவி எதை கொண்டு வரும் என்று கேட்டால், யாக்கோபு 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. இங்க இருக்க பொறாமை இருக்கிற இடத்துல வைராக்கியமும் விரோதமும் என்ன கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நீங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்போ இதை பூரா என்ன செய்யணும், நீங்கள் ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது, நான் இல்லை சொல்ல வரல. ஆனால் பிரச்சனைகளும் இருக்குது, வேதனைகளும் இருக்குது, கஷ்டம் இருக்குது, விளைவினம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, சஞ்சலம் இருக்குது, தவிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இதோடு தான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம், இதோடு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், இதோடு தான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், இதோடு தான் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஆசிரியர் வந்தால் ஒரு பக்கம் அடி விழுகுது, ஒரு பக்கம் பணம் வந்தால் ஒரு பக்கம் தோல்வி வருது. அப்போ இதோடு தான் குடும்பம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வந்தால் அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வந்தால் அதை முறியடிக்க வேண்டும். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தாளந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணார், எல்லாத்தையும் அழிச்சார், ஒழிச்சார். கர்த்தர் பேசினார். அப்போ நடந்த காரியம் என்ன தெரியுமா, வாசிங்க. எதிராளி என்ன செய்யறான், உடன்படுறான். 26, 27 ஆதியாகமம் 26, 27 to 29. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரியில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இப்ப என் கூட சண்டை போட்டு அங்கிட்ட ஓடிட்ட, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நீ என் சொத்தை பிடிங்கிட்ட, நான் என் கிணறு பிடிங்கிட்டேன், என் கிணறு மூடி வச்சுட்டேன், என் பணத்தை எடுத்துக்கிட்ட. ஆனால் எடுத்து நீ வேணாம்டான்னு சொல்லிட்டு, நீ வச்சுக்குன்னு சொல்லிட்டு நான் வேணாண்டு வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு இப்போ எதுக்கு என்னை தேடி வர்ற, என் கூட எதுக்கு பஞ்சாயத்து பண்ண வர்ற, என் கூட சண்டை வர்ற, என் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டல, என் கிணறு பிடிங்கிட்டல, எல்லாம் எங்கள் அப்பா சொத்தை பிடிங்கிட்டல, எங்கள் அப்பா கிணறு பிடிங்கிட்டல, பிடிங்கிட்டு இப்போ எதுக்கு நான் போகிற இடத்துக்கு நீ வர்ற அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கேட்கும்போது அவன் பேசுகிறான் பாருங்க, என்ன பேசுகிறான் பெலிஸ்தரு. நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி. இப்போ கவனிங்க, இப்போ எதிராளி என்ன பண்ணிட்டான், ஈசாக்கு தேடி வந்து, நாங்கள் கேட்குறது ஒன்று நடக்க மாட்டேங்குது, நீ என்ன செஞ்சு நடக்குது, ஆனால் எங்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிஞ்சுக்கிட்டோம். உன்னை அடிக்க நினைச்சேன், உன்னை ஒழிக்க நினைச்சேன், உன்னை அழிக்க நினைச்சேன், உன் பிஸ்னஸை, உன் வியாபாரத்தை, உன் தொழிலை ஒன்று மூலமாக ஆக்க நினைச்சேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. உனக்கு ஒரு வழி அடையப்பட்ட உனக்கு 7 வழி திறக்கிறத என் கண்ணு பார்த்துருச்சு. அதனால் நான் உன் கூட சமாதானம் ஆகும்படி, உடன்படிக்கை பண்ணும்படி உன்னை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தரை தேடி வர. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். காரணம் என்ன, நம்மோட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இது எதிராளி அறிந்து கொள்ள வேண்டும், இது சத்துருக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு நம்மளை கர்த்தர் வந்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்கு என்ன செய்யணும், அந்த ஈசாக்கு ஜெபித்தார், தேவனோடு பேசினார். ஈசாக்கு பேசுகிறாரு, தேவன் பேசுகிறார்.
நடக்குது. நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு தேவன் பேசுனதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எதிராளி உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நான் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு பலவீனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், எந்த கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் தேவைகள் சந்திக்க வேண்டும் என்றால், எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் ஜெபம் பண்ணுவது மாத்திரம் அல்லாமல், துதிப்பது மாத்திரம் இல்லாமல், நீங்கள் சத்துருக்களை முறியடிக்க நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும்? எந்த வேர்டு சொல்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேல் வச்சிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படியோ, எப்படி பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் எப்படி வேதத்தில் ஜெபித்தார்கள், எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு. அந்த கோர்ட்டு கேஸ் கிட்டத்தட்ட 8 வருடம் நடந்தது. 8 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒன்றும் தீர்ப்பு வரல, ஒன்றும் வரல, ஓடிக்கொண்டே இருக்கிறது. வக்கீல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வக்கீலுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, செலவாகி கொண்டே இருக்கிறது. இதுக்கு ஒன்றுமே தெரியல, என் பணமெல்லாம் எனக்கு இந்த கேஸுக்கு செலவாகி கொண்டே இருக்குது, என்ன செய்யணும் தெரியல, நானும் ஜெபிக்கிறேன், ஒரு பதில் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சம்பவத்தை எடுத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, அந்த சம்பவத்தை ஜெபிக்கும் போது கர்த்தரை இறங்கி அவரை வழக்காடி அவரை யுத்தம் பண்ணி உங்களுக்கு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு எதிராக 3 படைகள் வருகிறது. அந்த 3 படைகள் வரும்போது அவர் எல்லாத்தையும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்க சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு துதிக்கிறவங்களை முன்னாடி அனுப்புகிறாரு. எதிராளிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள், அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோசபாத்து 2 நாளாகமம் 20 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு 16ஆம் வசனம் வரைக்கும் அவர் ஜெபிக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, அந்த 2 நாளாகமும் அந்த 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நின்று, அந்த ஆலயத்தின் முற்புறத்தில் நின்று ஜெபிக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் ஒரு அவிவிசுவாசம் வரலை, அந்த ஜெபத்தில் ஒரு சந்தேகம் வரல. அப்படிப்பட்ட ஜெபம் நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லை விவரித்து சொல்ல. உடனே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி பதில் கொடுத்துட்டார், பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வழக்காடுதல் அங்கே இறங்குச்சு. அப்போ இதே போல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே 8 வருஷம் முடியாத கேஸு இந்த ஜெபத்தை ஒரு 6 நாள் பண்ணாங்க. 6 நாள் பண்ணி முடித்து 7ஆவது நாள் ஜட்ஜ்மெண்ட்டு அவளுக்கு நல்லபடியாக தீர்ப்பாய் வந்து விட்டது. இந்த ஜெபத்தில் அப்படிப்பட்ட வேலை. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களே, பைபிள் படிச்சுட்டு இந்த பைபிளில் யார் என்னென்ன செஞ்சாங்கங்கிறத அதை ஃபாலோ பண்ணாலே போது, உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். கோர்ட்டு கேஸுக்கு இந்த 2 நாளாகமம் 20 அதிகாரம், கட்ட பஞ்சாயத்து, அவன் எனக்கு சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டான், பஞ்சாயத்து பண்ண ஆள் இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தரை இறங்கி வழக்காடுவார், பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தரை இறங்கி வழக்காடி யுத்தம் பண்ணுவார், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி எதிராளி ஈசாக்கிட்ட ஒன்று சேர்ந்துட்டானா ஒன்றுமே செய்யலை. கர்த்தருடைய உறவை நீங்கள் வளர்த்து கொண்டு கர்த்தர் எப்படி என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். இப்போ 2வது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் எதிராளி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேலே போயிட்டே இருக்கும், வாழ்க்கை மேலே போய்கிட்டு இருக்கு. அதான் 1 சொல்லப்பட்டிருக்கு, சகல துர்குணத்தையும் பொறாமைகளை ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலை மேல் வாஞ்சியாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும். அந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கும்போது அதற்கு முன்னால் நீங்கள் ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டிய காரியத்தை அழித்து விட்டு நீங்கள் வசனத்தில் வளரணும். நீங்கள் அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு வளர முடியாது. அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படாது. அதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சு துதிச்சா துதி விடுதலை கிடைக்காது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழித்து விட்டு என் சமூகத்துக்கு வா. நீ ஒழிக்க வேண்டிய காரியத்தை ஒழித்து விட்டு, அழிக்க வேண்டிய காரியத்தை அழித்து விட்டு, எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு என்கிட்ட வா. நீ வளரும்படி வளர வைப்பேன். நீ எந்த வேலை செஞ்சாலும் நான் வளர வைப்பேன் அப்படிங்கிறார். அப்ப நம்மகிட்ட இருக்கிற காரியத்தை ஒழிக்கணும். என்ன ஒழிக்கணும்? திருப்பி அந்த வசனத்தை சொல்லுமா. 1 பேதுரு 2:1. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. அப்படின்னா நீங்கள் வளரணும், நீங்கள் உயரணும். நீங்கள் செய்கிற வேலை, பிஸ்னஸ், தொழில், வியாபாரம், படிப்பு, எல்லா காரியத்திலும் வளரணும், பார்த்துக்கொள்ளுங்க. மேலே போகணும். அப்போ வளர்வதுக்குண்டான தடை என்ன அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நான் வளர முடியாது. இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிச்சாலும் கதை நடக்காது. இதை ஒழிக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? இதை நீங்கள் ஒழிக்கணும், இதை நீங்கள் அழிக்கணுங்கிறாரு. அப்போ இதை அழிச்சு விட்டு நீங்கள் தேவன்கிட்ட வரணும். வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி நீங்கள் உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வைக்கணும். யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு. இப்போ நல்லா கவனிங்க. யோபு ஜெபிக்கிற ஜெபத்தை எப்படி கேட்டீங்கன்னா, தகப்பனே என்னுடைய காரியத்தை உங்கள் மேலே போட்டுட்டேன். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா
என் காரியத்தை, என் துக்கத்தை, என் நெருக்கத்தை, என் கடன் பிரச்சனையை உங்கள் மேலே போட்டுட்டேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, கர்த்தர் மேலே பாரத்தை வை. நான் உங்கள் மேலே என் பிரச்சனையை போட்டுட்டேன், நான் ஃப்ரீ ஆகிட்டேன், என் பாரம் குறைஞ்சிருச்சு, நான் உங்கள் மேலே போட்டேன். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணையப்படுவீராக, எனக்காக பிணையப்படுவீராக. அப்படின்னா நான் என்னுடைய பிரச்சனையை உங்கள் மேலே போட்டுட்டேன், எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இறங்குங்க, எனக்காக கோதாவில் இறங்குங்க, எனக்காக பிணையப்படுங்க, எனக்காக நீங்கள் வாங்க அப்படிங்கிறத ஒரு உறுத்தா நீங்கள் பேசும்போது உங்கள் பிரச்சனையை கர்த்தர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர் இறங்கிடுவார். ஜெபத்தில் வந்து ஷார்ட், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு எந்த பொறாமைகளோ, எந்த மண்கணங்களோ, எந்த பிரச்சனைகளோ எதுவும் வராமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லணும். உங்கள் பிள்ளை படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிச்சுன்னா, ஓ இந்த பிள்ளை படிச்சுச்சா, என் பிள்ளை படிக்கல, அங்கே ஒரு ஆவி எழும்பிட்டான், பொறாமாவி எழும்பிட்டான். உங்கள் பிள்ளை நல்ல இடத்துல படிக்க வச்சுட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, வேலைக்கு போகிறேங்குது, உன் பிள்ளை படிக்குது எப்படி அப்படின்னா பொறாமாவி எழும்பிருச்சு. அப்போ இதோடு உனக்கு ஒரு போராட்டம் வந்துடும். அப்போ இதை மேற்கொள்ளணும். மேற்கொள்றதுக்கு எப்படி செய்யணும், என் பிரச்சனை மேலே போட்டுறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 35:1 வாசிங்க, 5 வரைக்கும். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். இப்ப கவனிங்க, இந்த பிரேயர் வந்து இந்த ஜெபம் வந்து இந்த சங்கீதம் 35 இந்த சங்கீதம் முழுவதுமே பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் எதிராளியை, உங்கள் பொறாம ஆவிகளை, உங்கள் வன்கலங்களை, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் பிள்ளைக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை, அந்தகார பொறாம ஆவிகளை விரட்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு நிம்மதி வருவதுக்குண்டான இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, திருப்பி 1 வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி, நீர் என் வழக்காளிகளோட என்ன செய்யணுமா, உங்களை வழக்காளி சொல்றாரா, கர்த்தர் சொல்லணும். என்ன சொல்லணும், நீங்கள் சொல்லணும், எல்லாம் சொல்லணும், கர்த்தாவே, நல்லா சொல்லணும், கர்த்தாவே. இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல, உங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த ப்ரொமோஷன் போடக்கூடிய அந்த அதிகாரி, அந்த மேனேஜர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும், வழக்காரணும். அப்போ அப்புறப்பட்ட காரியத்துக்கு நீ என்ன செய்யணும், நீங்கள் இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும். எப்படி சொல்லுங்க திருப்பி. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம், என் கூட பிரச்சனை பண்ணுகிறவங்க, என் கூட துக்கப்படுத்துறவங்க, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறவங்க என்னோட யுத்தம் பண்ணுறாங்க. நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு நான் இருக்கேன், ஆனால் என் பிரச்சனைக்கு வர்றாங்க, எனக்கு வேதனைப்படுத்துறாங்க. அதுக்கு தான் சொல்லணும், நீங்கள் என்ன சொல்லணும், என்னோடு யுத்தம் பண்ணுகிறோடு என்ன செய்யும், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் வழக்காட வேண்டாம், இந்த வசனத்தை சொன்னால் போதும் அவர் இறங்கிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே இருங்க, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னு, எங்கிட்டாவது ஒரு பக்கம் வேலை பார்க்குற இடத்துல, சொந்தத்தில், நாத்தனா கீத்தனை, எங்கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை எப்படி முறியடிக்கணும், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சங்கீதம் 35 உங்கள் எதிராளியை பூரா ஒரே நாளில் அடக்கி ஆளக்கூடிய ஒரு வல்லமை இந்த சங்கீதம் 35 அடங்கிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, திருப்பி வாசிப்போம் 1 கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து, நீ கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் கேடகத்தையும் நீர் பரிசையும் பிடித்து கொண்டு எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லுங்க. இயேசு மகாராஜா கத்து. இந்த வார்த்தைக்கு சத்துரு கீழே விழுவான், இந்த வார்த்தைக்கு எதிராளி கீழே விழுவான், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்கு வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வாசிங்க அடுத்து. என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று, என்னை வேதனைப்படுத்துகிறவங்க, என்னை துன்பப்படுத்துகிறவங்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, இப்படி சொல்லிவிட்டு நீர் என் ரட்சிப்பு என்று என் வந்து ஆத்துமாவுக்கு நீங்க சொல்லுங்க. மகனே, நான் தான் உனக்கு விடுதலை, மகனே நான் தான் உனக்கு ரட்சிப்பு, மகனே நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், பயப்படாது என்று நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சொல்லும்போது கர்த்தர் அந்த யோசபாத்துக்கு சொன்னது போல் உங்களுக்கு சொல்லுவார்.
இந்த ஜெபந்தான் இந்த வந்து உடனே விடுதலையை கொண்டு வருகிற ஒரு ஜெபம். இந்த சங்கீதம் அதாவது எதிர்ப்புக்களை முறியடிக்கக்கூடிய வார்த்தை. சும்மா ஒரு வருஷமாக பிரச்சனை இருக்குது, 2 வருஷமாக பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சனையோட வாழக்கூடிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதை யூஸ் பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன மருந்து எடுக்கணும், கண்ணு வலிக்கு கண்ணு வலி மருந்து, காது வலிக்கு காது வலி மருந்து, பல்லு வலிக்கு பல்லு வலி மருந்து, எந்தெந்த உறுப்புக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதே போல் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்தந்த பிரச்சனைக்கு அந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பிரச்சனை இருக்கா, தொழிலுக்கு எதிராக பிரச்சனை இருக்கா, வியாபாரத்துக்கு எதிராக பிரச்சனை இருக்கா, உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான இந்த சங்கீதம் 35 இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும். கடைசியில் அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் உயிரை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. வெட்கப்பட்டு அல்லேலூயா அல்லேலூயா. அப்புறம் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள், எனக்கு பிரச்சனையை கொடுக்கிற நினைக்கிறவர்கள், தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. நாணம் அடைவார்கள், வெட்கப்பட்டு போவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. ஆவார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை, ஹலோ, யார் துரத்துறது? நீ யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி துரத்த வேண்டாம். நீ ஒரு கட்ட பஞ்சாயத்து துரத்த வேண்டாம். உனக்குன்னு தூதர் இருக்கிறாங்க, அவங்க துரத்துவாங்க. போ. ஹலோ, புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? உங்கள் மகனுக்கு எதிராக எதிர்ப்பு இருக்கு, இந்த அதிகாரத்தை படிங்க. உங்கள் மகளுக்கு எதிராக எதிர்ப்பு இருக்கு, இந்த அதிகாரத்தை படிங்க. உங்கள் மருமகளுக்கு எதிராக எல்லாம் படிக்கணும். படித்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, என் மகனை குறித்து எனக்கு ஒரு பயமாக இருக்கிறது, என் மகன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல, என் மகன் என்ன புலம்பாத நிப்பாட்ட. சங்கீதம் 35 என்ன சொல்லுது? இந்த அதிகாரத்தை படுத்து எடுத்து பயன்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. உங்க எதிரால என்ன செஞ்சுருவாங்க? காத்துல பறக்கிற பதறு தெரியுமா? பதறு அப்படி பறந்து போயிடுவாங்க. உங்க பக்கத்தில் இனிமேல் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அல்லேலூயா. கடைசி 2 வசனம் வாசிங்க. 27 28. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எதை சொல்லணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து, என் நாவு உமது நீதியையும், என் நாவு உங்களுடைய நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. உங்க நாவு எப்படி இருக்கணுமா? ஹலோ, உங்க நாவு எப்படி இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது அவருடைய நீதியையும் அவருடைய இதை மட்டும்தான் செய்யணும். மற்ற வேலை அவர் பார்த்துக்குவார். நீ எவன்டி வந்து ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகக்கூடாது, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க? இது என்ன சொல்லுது? நீதி, அவர் நீதியை மட்டும் என்ன செய்யுங்க? வாய் திறந்து பேசுங்க. அவர் துதி மட்டும் உங்கள் வாயில் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படிங்கிற சொல்லு. இந்த வேர்டை யூஸ் பண்ணணும். இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணணும். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப நீங்க என்ன செய்ய தகப்பனே, நீங்க தேவதூதர் கூட கை கொடுக்க மாட்டீங்க, ஆனா நான் ஆபிரகாம் சந்ததி, எனக்கு கை கொடுத்து கை தூக்கி விட்டீரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தரை துதித்து பாடணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி பாடும்போது ஒரு விடுதலை. நான் என்ன இந்த காரியத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஆண்டவரே, அடுத்த வருஷம் தேவ பிள்ளை வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கும்போது, அடுத்த வருஷம் அபரிதமான ஆசீர்வாதம் உயர்வு இருக்கிறது. ஆனால் அதுக்கு சரிமட்டமாக எதிராளி எழும்புவான் அப்படின்ட்டார். எப்படி 100% ஆசீர்வாதம்னா பதிலுக்கு 100% பிரச்சனை உருவாகுது. அப்போயே தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வராமல் இருப்பதற்கு இந்த மாதிரி செய்தார்கள் என்றால் அந்த பிரச்சனை வராது, இந்த மாதிரி ஜெபித்தாருன்னா அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் நம்ம எதிராளியை முறியடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா இந்த வசனங்களை சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்களேன், அவர் எதிராளிகிட்டே பேசுவார். பார்த்துக்கொள்ள நீங்கள் வந்து நேரம் நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 33:21-24 லாபான் என்ன பண்ணுவார்? யாக்கோபை விரட்டுறதுக்கு வருவார், கொள்றதுக்கு வருவார், விரட்டி அடித்து பிடிக்க வருவார். ஆனால் 3 நாள் கழித்து தான் லாபானுக்கு தெரியுது யாக்கோபு போயிட்டுருக்காருன்னு. ஆனால் யாக்கோபை பாதுகாக்கும்படி அந்த எதிராளிகிட்ட போய் கர்த்தர் பேசுகிறாரு. இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி. யார் தோன்றா? தேவன்.
தேவன் தோண்டி யாக்கோப்புக்கு நீ ஒன்று செஞ்சிடாத, அவனை விரட்ட போகிற, பிடிக்க போகிற, நீ ஒன்று செஞ்சிடான்னு சொல்லி அந்த லாபானுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொப்பனத்தில் சொன்ன உடனே அந்த லாபான் என்ன செஞ்சிட்டார்? போய் சமாதானமாயிட்டார். யாக்கோப்பு ராமலும் உட்காந்தனால ஏசாக்கு சமாதானமாயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் வர்றதுக்கு மெயின் சுச்சி பொறாம ஆவி. தாவீதுக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சு, சவுல் மூலம் எதிர்ப்பு வந்ததுன்னு கேட்டால் என்ன காரணம் தெரியுமா? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 சொன்ன உடனே அங்கே என்ன உண்டாச்சு? வேதம் சொல்லுகிறது, சவுலுக்குள் பொறாமை வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொறாமை என்ன பண்ணுச்சு? தாவீதை கொலை பண்ணுறதுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போனா அந்த பொறாமை உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பொறாம ஆவி வரும்போது நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும். சங்கீதம் 35ங்கிறது எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய அந்த சங்கீதம். அந்த வார்த்தைகளை பூரா சொல்லுங்கள், சொல்லிட்டு ஜெபிங்க. உங்கள் எதிராளி கீழே விழுந்து விடுவாங்க, உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும்.